அவங்க 2027 வரைக்கும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல பெருசா ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். உள்ளாட்சி தேர்தலில் நீங்க இருக்க வச்சு என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்கன்னு சொல்லிடுவாங்க. ஏடிஎம் அலையன்ஸ்ல இருந்துட்டு போனா கூட போங்க, ஏதாவது சீட் வாங்கினா வாங்கிக்கங்க, ஜெயிச்சா ஜெயிச்சுக்கங்க, இல்லாட்டி கொடுங்கன்னு சொல்லி போயிருவாங்க. 27க்கு பிறகுதான் 29க்கு தயாராகும் போது தான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நான் ஏற்கனவே பலமுறை குறிப்பிட்டது போல அவர்களிடம் நூற்றுக்கணக்கான வலுவான தலைவர்கள் இருக்கிறார்கள். அதை அவர்கள் பயன்படுத்துகிறார்களா? நான் ஏற்கனவே கடந்த லைவ்ல சொன்னது போல அவர்கள் திரு அண்ணாமலைக்கு கொடுத்த அதே சுதந்திரத்தை அவர்களுக்கும் கொடுக்கிறார்களா அப்படிங்கிறதுலாம் உட்பட பல விஷயங்களை பொறுத்து தான் நீங்க அதை பார்க்க முடியும். கையை காலை கட்டி போட்டு வாயில பிளாஸ் ஓட்டிட்டு நீங்க ஜெயிச்சுட்டு வாங்கன்னா அது நயனார் நாகேந்திரன்ல யாராலையும் ஜெயிக்க முடியாது நம்ம பாக்குறோம். அப்போ அந்த அல்டிமேட் ஃப்ரீடம் அவர்களுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்தது போல புதிய தலைமைக்கு கொடுக்கப்படுமாங்கிற பார்த்துட்டு அப்படி கொடுத்தாங்கன்னா ஸ்பேஸ் இருக்கு. நம்ம பலமுறை சொன்னது போல அண்ணன் திருமாவளவர்கள் அவரே ஒப்புக்கொண்டது போல தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு ஆஸ் ஏ பார்ட்டியா கிரேட் ஸ்பேஸ் இஸ் தேர். அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்களா, இன்னொருத்தர் பயன்படுத்துவதற்கான கதவுகளை திறந்து விடுறாங்கிறது அவங்களை பொறுத்தது எப்படி செய்வாங்க தெரியாது. பட் until 2027 they will not focus in தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நான் நினைக்கிறேன்.